நிலத்தகராறு காரணமாக தொழிற்சங்க நிர்வாகி ஒருவர் காரில் கடத்தி கழுத்து நெரித்து கொலை செய்யப்பட்ட நிலையில் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அயனாவரம் பகுதியைச் சேர்ந்தவர் 71 வயதான குமார். சென்னை மாநகராட்சியில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். தமிழ்நாடு அனைத்து மாநகராட்சி பணியாளர்கள் சங்க பொதுச் செயலாளராக உள்ள நிலையில் MP குப்புசாமியிடம் உதவியாளராக இருந்துள்ளார். இவரது உறவினர் ஒருவர் பாம்பேயில் உள்ள நிலையில் அவருக்கு சொந்தமான 1 கிரவுண்ட் நிலம் ECR ஒத்தண்டியில் உள்ளது. இந்த இடத்தை ஊரப்பாக்கத்தை சேர்ந்த ரவி என்பவர் போலி பத்திரங்கள் தயார் செய்து இடத்தை சுற்றி காம்பவுண்டு சுவர் எழுப்பி கண்காணிப்பு கேமராக்கள் அமைத்து மோசடி செய்ய முயன்றுள்ளார். இந்த தகவல் பாம்பேயில் உள்ள இடத்தின் உரிமையாளருக்கு தெரியவர உடனடியாக சென்னையில் உள்ள தனது உறவினரான குமாருக்கு தகவல் தெரிவிக்கின்றார். தகவலின் பேரில் சென்று பார்த்தபோது நில மோசடி நடப்பது கண்டு அங்கே காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு விசாரணை நடந்துள்ளது. அப்போது இருதரப்பும் தங்களது நிலத்திற்கான ஆவணங்களை சமர்ப்பித்துள்ளனர். அதில் குமாரின் உறவினர்களுடைய ஆவணங்களே உண்மையானது என தெரிய வந்தது. இதனால் ரவி தரப்பு குமார் மேல் கடும் கோபத்தில் இருந்த நிலையில் கடந்த 16ஆம் தேதி சென்னையில் உள்ள குமாரை செல்போன் மூலமாக தொடர்பு கொண்ட ரவி இடம் விஷயமாக சந்திக்க வேண்டும் என்று தாம்பரம் வரும்படி கூறியுள்ளார். இதை நம்பிய முதியவர் குமார் ஆட்டோ மூலமாக 16ஆம் தேதி மதியம் தாம்பரம் வந்துள்ளார். தாம்பரம் வந்த பின்பு அவரது செல்போன் எண் சுவிட்ச் ஆஃப் ஆனதுடன் அவர் எங்கு சென்றார் என தெரியாத நிலையில் பல இடங்களில் தேடிய அவரது உறவினர்கள் இதுகுறித்து தாம்பரம் காவல் நிலையத்தில் அவருடைய மருமகன் மோகன் என்பவர் புகார் அளித்தார். இதுகுறித்து தாம்பரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவர் கடைசியாக பேசிய ரவியின் செல்போன் எண்ணை கொண்டு அவரை காவல் நிலையம் அழைத்து வந்து தீவிரமாக விசாரித்த நிலையில் அவரை கழுத்தை நெரித்து கொலை செய்து செஞ்சி அருகே புதைத்தது தெரிய வந்தது. இதுகுறித்து காவல்துறை தரப்பில் கூறும்போது 16ஆம் தேதி ஆட்டோ மூலமாக தாம்பரம் வந்த குமார் அங்கு காருடன் காத்திருந்த ரவி, விஜி மற்றும் குமாரை நிலம் சென்று பார்க்க வேண்டும் என கோரி திருப்பூரூர் வரை செல்ல வேண்டும் என சொல்லி காரில் அழைத்து கொண்டு சென்றுள்ளனர். காரில் ஊரப்பாக்கம் பகுதியை தாண்டியவுடன் ECR இடம் தொடர்பாக நீ ஏன் தலையிடுகிறாய் என கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு ஆத்திரத்தில் கயிற்றால் கழுத்தை நெரித்து கொலை செய்துள்ளனர். பின்பு பிணத்தை கொண்டு போய் செஞ்சி வனப்பகுதியில் புதைத்துவிட்டு வந்துள்ளது தெரிய வந்துள்ளது. இதைத் தொடர்ந்து 3 குற்றவாளிகள் மற்றும் ரவியை கைது செய்த போலீசார் அவரது கூட்டாளிகள் 2 தேடி வருகின்றனர். மேலும் குற்றவாளியை அழைத்து சென்று புதைக்கப்பட்ட இடத்தை அடையாளம் காட்டி பிணத்தை அதிகாரி முன்னிலையில் தோண்டி எடுக்க போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இப்போ குமார்ன்றவர் அவர் என்னவா இருந்தார், இப்போ என்ன தகவல் கட்சி வந்திருக்கீங்க, இப்போ என்ன சொல்கிறாங்க? சென்னை மாநகராட்சி சுமார் 40 ஆண்டு காலம் தொழிற்சங்க பணியில் சிறப்பாக பணியாற்றி வந்ததான குமார் அவர்கள் அவருடைய உறவினர்கள் அவர்கள் பாம்பேயில் இருக்கிறாங்க. அவருடைய நிலம் VGP லேண்டில் கானாத்தூர் உத்தண்டி பக்கத்தில் உள்ள கானாத்தூர் பக்கத்தில் இருந்தது. சுமார் 25 ஆண்டு காலமாக அந்த நிலம் பதிவு செய்யப்பட்டு பாம்பேயில் இருக்கிறவர்களால் பராமரிக்கப்பட்டு வந்தது நிலையில் அவர்கள் இங்கே வராத நிலையில் இதை எதிரிகள் யாரோ சேர்ந்து கொண்டு அந்த இடத்தை போலி பத்திரம் தயார் செய்து காம்பவுண்டு போட்டு விட்டார்கள். இதை கேள்விப்பட்டு பாம்பேயில் இருந்து அவருடைய உறவினர் சென்னை மாநகராட்சி தொழிற்சங்க பணியில் இருக்கிறதான பொதுச் செயலாளர் டாக்டர் குமார் அவர்களை தொடர்பு கொண்டு உடனே இதை கவனிக்குமாறு கேட்டுக்கொண்டதின் அடிப்படையில் அங்கே சென்று பார்த்தபோது காம்பவுண்டு போடப்பட்ட நிலையிலே கமிஷனர் அலுவலகத்திலே புகார் செய்யப்பட்டது. கானாத்தூர் பகுதியில் உள்ள அந்த போலீஸ் ஸ்டேஷனிலும் புகார் செய்யப்பட்டது. ஆனால் அந்த ஆய்வாளர் உரிய நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் அதை எதிரிகள் சாதகமாக எடுத்துக்கொண்டு அதை காம்பவுண்டு போட்டு CCTV கேமரா முதற்கொண்டு எல்லாமே போட்டு விட்டார்கள். இதனால் குமார் அவர்கள் கமிஷன் ஆஃபீஸில் உரிய தகவலை பதிவு செய்தார்கள். அதன் அடிப்படையில் அந்த நிலம் எதிரிகளால் விற்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தபடியினாலே குமார் மீது அவர்கள் கோபப்பட்டு கடந்த ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் தாம்பரம் பகுதியில் உள்ள வசந்தமன் ஹோட்டலில் வைத்து அவரோட நைஸாக பேசி கடத்தி சென்று விட்டார்கள். கடத்தி சென்று அவரை கொலை செய்ததாக எங்களுக்கு இப்போது தகவல் வந்ததின் அடிப்படையில் நாங்கள் எல்லாரும் இங்கே ஸ்டேஷனில் நிற்கிறோம். எங்களுடைய ஊழியர்கள் மிகுந்த பதட்டத்தோடு நிற்கிறார்கள். அவர் கடந்த வடசென்னை பாராளுமன்ற உறுப்பினர் குப்புசாமி அண்ணன் அவர்களுடைய உதவியாளராகவும் இருந்தார். 40 ஆண்டு காலம் இப்போது தொடர்ந்து சிறப்பாக பணியாற்றி மக்கள் மனதில் எங்கள் ஊழியர்கள் மத்தியில் நல்ல பேரை எடுத்து வந்தவர் இன்று அகால மரணம் அடைந்ததை கேள்விப்பட்டு எல்லாரும் மிகுந்த வருத்தத்தோடு நாங்கள் இருக்கிறோம். குற்றவாளிகளை பிடித்து கொண்டு வைத்திருக்கிறார்கள். நேற்று இரவே
கடத்தி வைத்து விட்டார்கள், கொண்டு வந்து ஸ்டேஷனில் வைத்திருக்கிறாங்க. உரிய சட்ட சூழ்நிலைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. உங்கள் பேர், நீங்கள் என்ன? நான் பாபு மாணிக்கராஜ், தமிழ்நாடு அனைத்து மாநகராட்சி பொது ஊழியர் முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவர். என்னோடு அவர் பொதுச் செயலாளராக பணியாற்றி வருகிறார். இங்கே இருக்கிறதான சத்யகுமார் பொருளாளராக இருக்கிறார். சங்க நிர்வாகிகள் இங்கே இருக்கிறார்கள். இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.